வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்கம் குறித்த மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், வேலை வாய்ப்புகள், முதலீடுகள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்டார். நாட்டின் தொழில் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் 3 மடங்கு அதிகமான வளர்ச்சி உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 41% எனவும் பேச்சு. 4.5% அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதைவிட 3 மடங்கு அதிகமாக 14.7% வளர்ச்சி அடைந்திருக்கு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. $1 டிரில்லியன் பொருளாதார இலக்குதான் திமுகவின் டார்கெட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் டார்கெட்டை செயல்படுத்த அதிக முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க வர வேண்டும் எனவும் அழைப்பு. எப்படி டார்கெட் இருக்கோ அது மாதிரி எங்களுக்கும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையணுங்கிற டார்கெட் இருக்கு. எனவே நிறைய முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி அழைச்சிட்டு வாங்க. உங்கள் டார்கெட்டையும் எங்கள் டார்கெட்டையும் அடைய இணைந்து பயணிப்போம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன என பட்டியலிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநில வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறோம் எனவும் பேச்சு. புதிய தொழிலாளர் சட்டம், அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம். 30 கோடி ஊழியர்கள், விவசாயிகள் பங்கேற்பு. வங்கி சேவை பாதிக்கப்பட்டதால் பண பரிவர்த்தனை முடங்கியது. நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் எதிரொலியாக தமிழ்நாடு, கேரளா இடையே அரசு பேருந்து சேவை நிறுத்தம். தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கம். நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் எதிரொலியாக தமிழ்நாடு, கேரளா இடையே அரசு பேருந்து போக்குவரத்து சேவை நிறுத்தம். தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கம். மத்திய அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தொழிலாளர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். தொழிலாளர் சட்ட திருத்தங்களை ரத்து செய்ய கோரி காஞ்சிபுரத்தில் ரயில் மறியல் போராட்டம். மின்சார ரயிலை மறித்து முழக்கமிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. மத்திய தொழிற்சங்கங்களின் பொது வேலைநிறுத்த போராட்டத்தால் போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அரசு, தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாக துறைசார் அதிகாரிகள் தகவல். திருச்சியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் ரயிலை மறிக்க முயற்சி. சாலையில் பேரணியாக சென்ற நிலையில் தடுத்து நிறுத்திய போலீசாருடன் போராட்டக்காரர்கள் தள்ளுமுள்ளு. தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சரியாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க சிலர் சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் பதிலடி. சென்னை கொருக்குப்பேட்டையில் 96 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். 75 கோடி மதிப்பில் புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். NLC நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில்
442 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார். புகார்தாரரிடம் ஆதாரங்களை பெற்று விசாரணை நடத்த சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. (2026) சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி காவல்துறையினர் வழக்கமான காவல் பணிகளை தவிர்க்கக்கூடாது. தாமதத்திற்கு தேர்தலை காரணமாக கூறக்கூடாது எனவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த மான நஷ்டஈடு வழக்கு. விவாத நிகழ்ச்சியின் சிடியை எழுத்து வடிவமாக்குவதற்கான கட்டணமாக 10 லட்சம் செலுத்த தோனிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாம்பழ சின்னம் விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கூட்டணி குறித்த முடிவு விரைவில் வெளியாகும் எனவும் தைலாபுரத்தில் பேட்டி. டிஎன்பிஎஸ்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட அதிகாரி இன்னும் பணியில் தொடர்வதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகள் தொடர்பான விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடக்கூடாது எனவும் காட்டம். QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க விஜய் உத்தரவு. சட்ட மற்றும் ஒழுங்குமுறை குழு, பிரச்சாரம் வாக்காளர் தொடர்பு குழு, பூத் மேலாண்மை குழு, தகவல் தொழில்நுட்ப குழு அமைக்கவும் அறிவுறுத்தல். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. ஏப்ரல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசின் செலவினங்களுக்கு 5396 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல். தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடிநாள் விழா பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் கொண்டாட்டம். கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றி உறுதிமொழி ஏற்பு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நமது இயக்கம் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை நாட்டின் ஆசீர்வாதத்துடன் நம் உண்மையான உழைப்பின் மூலம் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2 பக்கமும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பிரேமலதா விளக்கம். கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் பேட்டி. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே கட்டுப்பாட்டு இழந்து சலூன் கடையில் மோதி விபத்து. சாலையின் குறுக்கே லாரி நின்றதால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தொழிலாளி கொலையில் மாமனார் உட்பட 2 பேர் கைது. மது, மாது என தனது மகளின் வாழ்க்கை நாசமாக்கியதால் தீர்த்து கட்டியதாக கைதான மாமனார் பரபரப்பு வாக்குமூலம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகே அதிமுக பேனர் கிழிக்கப்பட்ட விவகாரம். திமுக, அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம். இரு கட்சியின் தொண்டர்கள் திரண்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பஜார் பகுதியில் உலா வரும் சிறுத்தைகள். இரவு நேரங்களில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. வங்கதேசத்தில் 13வது தேசிய நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. டாக்காவில் 1400 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவை என அறிவிப்பு.
ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலி திடீரென முடக்கப்பட்டதால் பரபரப்பு. அரசின் கண்காணிப்பு வளையத்திற்குள் மக்களை கொண்டுவர ரஷ்ய அரசு முயற்சிப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் குற்றச்சாட்டு. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி. பலம் வாய்ந்த இந்திய அணியை இன்று எதிர்கொள்கிறது நமீபியா. (2026) சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவோர் விருப்ப மனுக்களை ஒப்படைப்பதற்கான அவகாசம் 3 நாட்கள் நீட்டிப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு தெரியவில்லை என செல்வ பெருந்தகை விமர்சனம். மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் பதிலடி. வரலாறே தெரியலன்றார் செல்வ பெருந்தகை. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இருமொழி கொள்கை தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.